மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிறந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆலோசனைகளிலே முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடு ஒரு அளவோடு ஒரு எல்லையோடு இருக்க வேண்டும். அந்த எல்லைக்கு அதிகமாக நம்முடைய ஈடுபாடுகள் அமைந்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு நேரத்தில் மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலைமையிலே நம்மை தள்ளிவிடும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கியமான எச்சரிக்கை. வணக்கமாக இருந்தாலும் வழிபாடுகளாக இருந்தாலும் திக்ர்கள் தஸ்பீகளாக இருந்தாலும் அதெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விட அதிகப்படியாக செய்வதன் மூலமாக நம்ம மறுமையில் வெற்றி பெற முடியாமல் போய்விடும். இந்த மார்க்கம் ரொம்ப லேசானது. உலகத்தில் இருக்கிற மார்க்கங்களில் எல்லாம் இஸ்லாம்ங்கிறது தான் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேசானது. ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு ஒரு அம்மா ஒரு பெண்மணியும் கூட அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ ஆயிஷாவிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த அம்மா யாரு? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அவங்களுடைய நிறைய இவங்க தான் ரொம்ப அதிகமாக தொழுகிறவங்களா தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த அம்மா அந்த சமூகத்து பெண்கள் மத்தியில் ரொம்ப தொழுகக்கூடிய பொம்பளைன்னு பேர் வாங்கியிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆளாச்சே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா நிறுத்து, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தொழுகக்கூடிய ஆளாகும், இவர் எப்போ பார்த்தாலும் நோன்பு வைக்கிற ஆளாகும், இவர் எப்போ பார்த்தாலும் தஸ்பீஹும் கைமா இருக்கிற ஆளாகும் என்கிற மாதிரி எல்லாம் ஒருத்தன் பேர் வாங்கக்கூடாது. அலைக்கும் பிமா துதீகூன, எதுக்கு முடியுமோ அதை செய்யுங்கள், எது உங்களுக்கு இயலுமோ அதை செய்யுங்கள், எதுக்கு நீங்கள் சக்தி பெற்றிருக்கிறீர்கள் அதை செய்யுங்கள், மற்ற கடமைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஒரு எல்லையை மீறி விடாதீர்கள் என்று, அதாவது ரொம்ப தொழுகிறவங்க தான் அங்கே அறிமுகப்படுத்தப்படுது. அந்த பெண்ணை பற்றி எப்படி சொல்றாங்க, கெட்ட செயல் செய்வதாகவெல்லாம் சொல்லலை, ரொம்ப தொழுகை, எப்போ பார்த்தாலும் தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ பார்த்தாலும் தொழுகைங்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. எதை தொழுக சொல்லி கடமையா இருக்கு அதை சொல்லுங்க, எதை தொழுகிறதுக்கு சுன்னத்தாக்கி தரப்பட்டிருக்கு அதை சொல்லுங்க. மற்ற நேரத்தில் உங்களுக்கு நிறைய வேற கடமைகள்லாம் இருக்கின்றன. ஒரு ஆள் பார்த்து இவர் எப்போ பார்த்தாலும் தொழுகிறவர் என்கிற பேர் வாங்கிடக்கூடாது. 4 பேர் நம்மளை சொல்ற அளவுக்கு நல்லது நம்ம நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது நல்லது இல்லை.